2025 மே 15 அன்று நடைபெற்ற முக்கியமான கத்தலான் போட்டியில் எஸ்பானியோலை 2 முறை என தோற்கடித்து எஃப்.சி. பார்சிலோனா தனது 28வது லா லீகா கோப்பையை வென்றது. இந்த போட்டியில் 17 வயதுடைய லமின் யமால் சிறப்பாக விளங்கி 53வது நிமிடத்தில் அபாரமான தொலைத்தள்ளல் ஷாட்டுடன் முதலாவது கோலையும் அடித்தார். கூடுதலான நேரத்தில் ஃபெர்மின் லோபெஸ்க்கு அசிஸ்ட் வழங்கி இரண்டாவது கோலையும் உருவாக்கினார். எஸ்பானியோல் முதல் பாதியில் வலுவாக களமிறங்கினாலும் 78வது நிமிடத்தில் லியாண்ட்ரோ கப்ரெரா நேரடியான சிவப்பு அட்டையை பெற்றதுடன் வீரர் ஒன்று குறைந்ததால் அவர்களின் நம்பிக்கையை இழந்தனர். இந்த வெற்றி ஹான்சி ஃபிளிக் தலைமையிலான பார்சிலோனாவுக்கு உள்நாட்டு ட்ரிபிள் வெற்றியை உறுதி செய்தது. பார்சிலோனா எஸ்பானியோலின் மைதானத்தில் 3வது முறையாக லா லீகா பட்டத்தை வென்றதன் மூலம் இது சமீபத்திய காலங்களில் கேம்ப் நௌவில் விட அதிகமாக பட்டம் வென்ற இடமாக மாறியது. எனினும் போட்டிக்கு முன் மைதானத்துக்கு வெளியே ஒரு வாகனம் ரசிகர்களை தவறுதலாக